நம்மளுக்கு இந்த காணொலியில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, முதல்ல உங்க எல்லாத்தையுமே ரொம்ப நாளைக்கு அப்புறம் சந்திக்கிறதுல ரொம்ப மகிழ்ச்சியாக இருந்துகிட்டு இருக்கு. என்ன விஷயம் அப்படிங்கிறது நம்ம விஷயத்துக்குள்ள போயிடுவோம். விவசாயி அப்படின்றவங்கள பற்றி தான் பார்க்க போகிறோம். இல்லை 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 உழவர்கள் அப்படிங்கிறவங்கள பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். என்னடா நீ மாற்றி மாற்றி பேசுறியே அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். அதற்கான பதிலை நான் பின்னாடி சொல்கிறேன். முதல்ல உழவர்கள் அப்படின்னா யாரு அப்படின்னா, அவங்க தான் நமக்கு வந்து சோறு போடக்கூடியவங்க. இதை நம்ம வள்ளுவர் எப்படி சொல்லியிருக்காரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உழுதுண்டு வாழ்வாரே வாழ்வார் மற்றோர் எல்லாம் தொழுதுண்டு பின் செல்பவர் அப்படிங்கிற மாதிரி உழவர்களுக்கு முன்னுரிமை கொடுத்து அந்த ஒரு குரலை ஏற்றிருக்காரு. இதுக்கான அர்த்தம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உழுது அதை வைத்து சாப்பிடக்கூடிய அந்த உழவர்கள் தான் உயர்ந்தவர்கள், மற்றவர்கள்லாம் அவங்கள சார்ந்து தான் வாழ்ந்துட்டு இருக்காங்க. அப்போ உழவர்கள் தான் உயர்ந்தவர்கள் அப்படின்னு சொல்லி நம்ம திருவள்ளுவர் சொல்லியிருக்காரு. ஆனா இன்னைக்கு நாட்டுல நிலைமை எப்படி இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா, அப்படி டோட்டலா தலையில இருக்கு. ஒரு விவசாயி வந்து அவரோட பயிர் என்ன விளைவிச்சு அதுக்கு வந்து மார்க்கெட்டு கொண்டு வர்றாரோ அதுக்கு வந்து சரியான விலையை அவரால் தீர்மானிக்க முடியறது இல்ல. கிடைக்கிற விலையுமே இவருக்கு வருமானமா இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா கிடையவே கிடையாது. இவருக்குமே நஷ்டமா தான் இருந்துகிட்டு இருக்கு. இப்படித்தான் என்ன ஆகுது அப்படின்னு பாத்தீங்கன்னா, தொடர்ந்து வந்து விவசாயிகள் பாதிப்படைகிறது அப்படிங்கிறது தொடர்ந்து நடந்துகிட்டு இருக்கு. விவசாயிகள் போராட்டம் அப்படிங்கிறது தொடர்ந்து நடந்துகிட்டே இருக்கு அப்படின்னு தான் சொல்லணும். கிட்டத்தட்ட வந்து பாத்தீங்கன்னா 2012க்கு முன்னாடி நிறைய விவசாயிகள் வந்து போராட்டம் பண்ணிட்டு இருந்தாங்க. ஆனா அது சரியா வந்து கவனிக்கப்படவே கிடையாது. 2012க்கு அப்புறம் நிறைய விவசாய சங்கங்கள் போராட்டம் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. அது வந்து பெரிய அளவில் கவனிக்கப்பட்டுச்சு. இதுக்கு முக்கியமான காரணமா எதை சொல்லலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, கத்தி அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு படம் தான். இந்த படம் வந்து தளபதி விஜய் அவர்கள் நடிச்சிருப்பாங்க. இந்த படத்துல முக்கியமா விவசாயிகளோட பிரச்சனையை மையப்படுத்தி தான் கதையே இருக்கும். அப்படி இந்த படம் வந்து மிகப்பெரிய வெற்றி அடைஞ்சதுக்கு அப்புறம் தான் இந்த விவசாயிகள் பிரச்சனையை பத்தி எல்லா பக்கமே பேச ஆரம்பிச்சாங்க அப்படின்னு தான் சொல்லணும். இந்த விவசாயம் எப்படி ஆரம்ப காலத்துல இருந்து நம்ம மனிதர்களிடையே வந்திருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஆரம்பத்துல ஆதி மனிதன் வேட்டை சமூகமாவே வாழ்ந்து வந்துட்டு இருக்கான். வேட்டை சமூகமா வாழ்ந்துட்டு இருக்கிற சமயத்துல இவனுக்கே வந்து ஒரு விஷயம் தோணுது, என்னடா இது நம்ம டெய்லியும் வேட்டையாடி சாப்பிட்டுட்டு இருக்கோம், ஒண்ணுமே சரிப்பட்டு வர மாட்டேங்குது, நின்று உட்காந்து ஒரே இடத்துல இருந்தா எப்படி இருக்கும் அப்படிங்கிற மாதிரிலாம் யோசிக்கிறப்பதான் என்ன பண்றான் அப்படின்னு பாத்தீங்கன்னா, அந்த ஆடு மாடுகள் எல்லாத்தையுமே நம்ம வந்து ஏன் நம்ம இடத்துலயே வந்து வளர்த்து அதுக்கப்புறம் நம்ம அதை வந்து உணவா பயன்படுத்தக்கூடாது அப்படின்ற ஒரு எண்ணம் வருது. அதே மாதிரி இந்த காய்கறிகள் கனிகள் இதெல்லாத்தையுமே நம்ம வந்து ஏன் இன்னொரு இடத்துல போய் பறிச்சுட்டு வந்து சாப்பிடணும் அப்படின்னு நம்ம போய்கிட்டே இருக்க மாதிரி இருக்கு. ஒரு இடத்துல உட்காந்து இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை இருக்க மாட்டேங்குது. சின்ன சின்ன குழந்தைகள்லாம் தூக்கிட்டு ரொம்ப தூரமா நடக்கிறது ரொம்ப கஷ்டமா இருக்கு அப்படின்னு சொல்லி ஆதி கால மனிதன், நாடோடியா இருந்த மனிதன் என்ன பண்றான் அப்படின்னு பாத்தீங்கன்னா, விவசாயம் அப்படிங்கிற ஒண்ணு கண்டுபிடிக்கிறான். அதாவது இருக்கிற இடத்துலயே பயிரை நட்டு வச்சு அது வளர்ந்ததுக்கு அப்புறமா அதை வந்து எடுத்து உணவா உண்ணு சாப்பிட்டு வாழக்கூடிய அந்த முறையை வந்து ஆதிகால மனிதன் தான் கொண்டு வர்றான் அப்படின்னே சொல்லலாம். அப்ப இருந்து இப்ப வரைக்கும் இந்த முறை தான் பின்பற்றப்பட்டுட்டே இருக்கு அப்படின்னே சொல்லலாம். அப்ப இருந்த இடங்கள்லாம் காடு மேடுகள்லாம் எப்படி இருந்திருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா, மேடு பள்ளமா தான் இருந்திருக்கு. முன்னோர்கள் அவங்க எல்லாம் என்ன பண்ணிருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, சமதளம் வேணும்ன்றதுக்காக நிறைய வேலைகள்லாம் பார்த்து நிறைய இடத்த வெட்டி சமதளப்படுத்தி அதுல வந்து பயிர் என்னென்ன தேவையோ உண்பதற்கு என்னென்ன தேவையோ எல்லாத்தையும் போட்டு விவசாயமா கொண்டு வந்திருக்காங்க அப்படின்ற ஒரு கருத்து தான் இருந்துட்டு இருக்கு. ஆதிகால மனிதன் வேட்டை சமூகமா இருந்தப்ப மாமிசம் தான் சாப்பிட்டுருக்கான். ஆனா இப்ப நிறைய பேர் என்ன சொல்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, மனிதனுக்கும் மாமிசத்துக்கும் சம்பந்தமே இல்லைங்க, அவன் சாப்பிடவே மாட்டாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. இது என்ன விதமான அரசியல் அப்படிங்கிறது நமக்கு தெரியல. மனிதனை பொறுத்த வரைக்கும் என்ன சொல்லுவாங்க பாத்தீங்கன்னா, அனைத்து உண்ணின்னு தான் சொல்லுவாங்க. அப்ப அவன் எல்லாத்தையுமே ஆதி காலத்துல சாப்பிட்டு தான் வந்திருக்கான் அப்படின்ற மாதிரி தான் தெரியுது. இடையில வந்து இவங்க ஏன் இந்த மாதிரி எல்லாம் சொல்றாங்க அப்படிங்கிறது நமக்கு தெரியல. உங்களுக்கு ஏதாவது தோணுச்சுன்னா கூட கீழே கமெண்ட் செக்ஷன்ல போஸ்ட் பண்ணுங்க. முதல்ல இந்த வீடியோவை நம்ம ஆரம்பிச்சதுக்கான ஒரு ஏன் ஆரம்பிச்சோம் அப்படிங்கறத நம்ம சொல்லிடலாம். விவசாயம் அப்படிங்கிறது, விவசாயி அப்படிங்கிறது வந்து தமிழ் சொல்லே அல்ல அப்படின்னு சொல்லி திடீர்னு வந்து ஒரு பயங்கரமான ஒரு அதிர்ச்சி ஏற்படுத்தக்கூடிய ஒரு வீடியோவை நான் பார்த்தேன். யார் அப்படின்னு பாத்தீங்கன்னா, நம்ம தமிழ் ஆசிரியர் ஒருத்தர் என்ன பண்றாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஒரு இடத்துல ஒரு டீ கடையில வந்து இஞ்சி டீ அப்படின்னு எழுதியிருக்கும். இவர் நேரா இங்க போய் என்ன பண்ணுவார் அப்படின்னு பாத்தீங்கன்னா, பக்கத்துல இஞ்சி பக்கத்துல ஜி வந்திருக்கு, ஆனா சி தான் வரணும், இதை வந்து நீங்க மாத்திக்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு இருப்பார் இல்லையா. இந்த மாதிரியான ஒரு தமிழ் ஆசிரியர் வந்து வீடியோ பார்த்துட்டு இருக்கிறப்ப அவர் சொல்றாரு, இந்த மாதிரி விவசாயி அப்படிங்கிறது வடமொழி சொல்லலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லவும், என்னடா இது காலங்காலமா விவசாயிகளை பத்தி எத்தனை பாடுகள் வந்திருக்கு, எத்தனை போராட்டங்கள் நடந்திருக்கு, அது வந்து தமிழ் சொல்லே கிடையாது அப்படின்னு சொல்றாரே, இதை வந்து நம்ம என்ன பண்றது, ஒருவேளை தேடி கண்டுபிடிச்சு பார்ப்போம், இவர் சொல்றது ஒருவேளை பொய்யா இருக்குமா அப்படின்னு தேடி கண்டுபிடிச்சு பார்த்தா விவசாயி என்கிற சொல் வந்து சமஸ்கிருத சொல் அப்படின்னு சொல்லி சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க. இதை பார்த்தோன்னே நமக்கு வந்து என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா, யோசிக்க ஆரம்பிச்சிட்டோம். அப்புறம் இன்னொருத்தர் இந்த மாதிரி தான் வீடியோ போட்டிருக்கிறார். அவர் என்ன சொல்றாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, விவசாயி அப்படின்ற சொல் வந்து ராஜராஜ சோழன் காலத்துல அவர் அமைச்சரவையில் உட்காந்துருந்த சில புலவர்கள்லாம் சேர்ந்து என்ன பண்ணிட்டாங்க, வடமொழி புலவர்கள்லாம் சேர்ந்து அதை வந்து விவசாயின்னு எழுதி கொடுத்துட்டாங்க. ஏழைகளுக்கெல்லாம் பட்டா எழுதி கொடுக்குறப்ப விவசாய நிலம் அப்படிங்கிற மாதிரி எழுதி கொடுத்துட்டாங்க. அதாவது
தொழில் செய்யக்கூடிய நிலம் அப்படிங்கறது தான் விவசாயம்னு எழுதி கொடுத்துட்டாங்க. அதுவே வந்து காலப்போக்கில் விவசாயம் வந்துருச்சு. விவசாயம்னா உண்மையான அர்த்தம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா தொழில் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. இப்படின்ற மாதிரிலாம் இன்னொருத்தர் சொல்லிட்டு இருக்காரு. இதெல்லாம் தேடி கண்டுபிடிச்சு கூட்டி கழிச்சு கணக்கு பாக்குறப்ப நமக்கு என்ன தோணுது அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஒரு படத்துல கூட நம்ம வடிவேல் காமெடியில வரும், என்னடா இது இவனை சைலண்டாவே கொண்டு வந்துட்டு இருக்கீங்க அப்படின்னு கேட்கவும், இவன் வந்து இறந்துட்டான் அப்படின்ற மாதிரி சொல்லவும், இறந்துட்டானா எப்படி, நாங்க தான் கொன்னீங்களா, ஏன் ரத்தமே வரல அப்படிங்கிற மாதிரி சொல்லவும், அவங்க சொல்லுவாங்க இந்த மாதிரி சொருவினத்திய உருவனா தானே ரத்தம் வரும், இதுதானே எங்களுக்கு விவசாயம் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த விவசாயம் அப்படிங்கிறது தொழில் அப்படின்றதுக்கான ஒரு மீனிங் தான் அப்படின்ற மாதிரி அந்த அந்த வீடியோல வந்து நான் பார்த்தேன். விவசாயம் அப்படின்னா தொழில், வடமொழி சொல்ல பொறுத்த வரைக்கும் தொழில் விவசாயம் ரெண்டும் ஒண்ணுதான். அப்ப இங்க நம்ம தமிழகத்தை பொறுத்த வரைக்கும் இதை நம்ம எப்படி சொல்லணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, உழவர்கள் அப்படின்ற மாதிரி தான் சொல்லணும். விவசாயிகள் சொல்லக்கூடாது அப்படின்ற மாதிரியான ஒரு விஷயம் இப்ப தெரிய வருது. இதுல இருந்து நமக்கு ஒரு அதிர்ச்சியா இருக்கு அப்படின்னு தான் சொல்லணும். திடீர்னு வந்து இத்தனை நாளா நம்ம இதை நம்பிட்டு இருக்கிற விஷயத்த திடீர்னு வந்து இல்ல அப்படின்னு சொன்னாங்கன்னா நமக்கு வந்து எப்படி இருக்கும், அதை நம்ப முடியாது தானே. இருந்தாலும் நம்பித்தான் ஆக வேண்டிய சூழ்நிலை இருக்கு. ஒருவேளை இந்த விவசாயி தான் உண்மையான தமிழ் சொல்லலாம். உங்களுக்கு என்ன தோணுதோ அதை கீழே கமெண்ட்ஸ்ல போஸ்ட் பண்ணுங்க. இதுக்கு முன்னாடி என்ன பண்ணாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம் வந்துச்சு. அதுல வந்து மன்னிப்பு எம்மொழி சொல் அப்படின்ற மாதிரி ஒரு கேள்வி வந்த உடனே எல்லாரும் என்ன பண்றாங்கன்னு பாத்தீங்கன்னா, இது தெரியாதா, மன்னிப்பு தமிழ் தாயா அப்படின்னு சொல்லி எல்லாரும் மன்னிப்பு என்பது தமிழ் மொழி சொல் அப்படிங்கிற மாதிரி போட்டாங்க. ஆனா கடைசியில் என்ன ஆச்சு அப்படின்னு பாத்தீங்கன்னா, மன்னிப்பு என்பது உருது மொழி சொல் அப்படிங்கிறது தெரிய வந்துருச்சு. நம்ம எல்லாரும் என்ன பண்ணிட்டோம், ரமணா படத்தை பார்த்துட்டு விஜயானந்த் சார் பேசியிருப்பார் இல்லையா, மன்னிப்பு தமிழ்ல எனக்கு பிடிக்காத ஒரே வார்த்தை மன்னிப்பு அப்படின்னு இருப்பார் இல்லையா, அதை பார்த்து நம்ம எல்லாருமே மாத்தி எழுதிட்டோம். ஆனா உண்மையில என்ன தெரிய வருது அப்படின்னு பாத்தீங்கன்னா, மன்னிப்பு என்பது தமிழ் மொழி சொல் கிடையாது அப்படின்ற மாதிரி. அதே மாதிரி இந்த விவசாயி அப்படிங்கிறதும் தமிழ் மொழி சொல் இல்லை அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. இதை கேட்கிறப்ப நமக்கே ஒரு என்னடா அப்படின்ற மாதிரி தான் இருக்கு. உங்களுக்கு என்ன தோணுதோ அதையும் கீழே கமெண்ட்ஸ்ல போஸ்ட் பண்ணுங்க. மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. நன்றி.